Hi, brother. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. இந்த வாரம் சர்ச்சில் பாஸ்டர் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள்னு சபையில் சொன்னார். அந்த வசனம் எங்கே இருக்கு பிரதர்? யோவான் 6:27 நினைக்கிறேன். இந்த வசனத்தை இயேசு தானே பிரதர் சொன்னார்? ஆமாம். எதுக்காக வருது அப்படி சொன்னார்? எதுக்காகனா யோவான் 6:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நிறைய வியாதிக்காரர் சுகப்படுத்தியிருந்தபடினால, அவரிடத்துல ஜனங்க அற்புதங்களை நிறைய கண்டபடினால நிறைய பேர் அவருக்கு பின் சென்றாங்க. அதுக்கப்புறம் இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே சீசலோடு உட்கார்ந்துருக்கிறாரு. திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறத அவர் பார்க்குறாரு. அப்போ தம்முடைய சீஷர்கள் ஒருவனாகி பிலிப்புவை நோக்கி, பிலிப்பு, இவர்கள் சாப்பிட்றதுக்கு அப்பங்களை நம்ம எங்கே வாங்கலான்னு கேட்குறாரு. இயேசுக்கு தெரியும் அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு எப்படி ரெடி பண்ணணும்னு. அவர் அற்புதம் செய்ய போகிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆனாலும் பிலிப்புவை சோதிக்கிறதுக்காக இயேசு அப்படி கேட்டார். அப்போ பிலிப்பு சொல்கிறாரு, இவ்வளோ பேருக்கு நம்ம அப்போ எங்கே போய் வாங்கிறது? இவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் 200 ரூபாய்க்கு வாங்கினா கூட பத்தாதே அப்படின்னு பிலிப்பு சொல்கிறாரு. அப்போ சீமோன் பேதுருனுடைய தம்பியாகிய அந்திரேயா சொல்கிறாரு, ஆண்டவரே, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவங்கிட்ட 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்குது, ஆனால் இவ்வளோ ஜனங்களுக்கு அது பத்தாதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் போய் ஜனங்களை உட்கார வைங்கப்பா, அந்த புல்லில் எல்லாரையும் உட்கார வைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 5 அப்பத்தை வாங்கி, அந்த 2 மீனையும் வாங்கி அதை சோத்திரம் பண்ணி சீஷர்கள்கிட்ட கொடுக்குறாரு. சீஷர்கள் அதை 5000 பேருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல அது ஒரு பெரிய அற்புதமாக அமைஞ்சது. மீதியானது எத்தனை கோடி எடுத்தாங்கன்னு நமக்கே தெரியும். 12 கோடி எடுத்தாங்க. இயேசு செஞ்ச அற்புதத்தை அங்கே இருக்கிற மனுஷர்கள் கண்டு, இவர் தான்ப்பா உலகத்தில் வரக்கூடிய மெய்யான தீர்க்கதரிசின்னு சொல்லி, எப்படி ஆகிலும் இவரை நம்ம ராஜாவாக்கிட்டா நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவரை ராஜாவாக்கிறதுக்கு பிடிச்சிக்கிட்டு போகலான்னு அவங்க மனதாக இருந்தது இயேசு அறிஞ்சிக்கிட்டார். அறிஞ்சிக்கிட்டு இயேசு ஒரு மலையின் மேலே ஏறி போயிட்டார். பார்த்தீங்களா, ராஜாவாக்கிறதுக்கு ஜனங்க வராங்கன்னு சொன்னால் அதை நம்ம விரும்புவோம். ஆனால் இயேசு அதை விரும்பலை. காரணம், அவங்க ராஜாவாக்கணும்னு அவரை நினச்சது அவங்க சாப்பிட்றதுக்காக. சீஷர்களும் அதுக்கு முன்னாடி, இயேசு போகிறதுக்கு முன்னாடி சீஷர்களும் ஒரு படகுல ஏறி அக்கறைக்கு போயிட்டாங்க. இயேசு மலையின் மேலே ஏறி போயிட்டார்ல, சீஷர்கள் படகுல ஏறி அக்கறைக்கு போயிட்டாங்க. சீஷர்கள் போன படகு கடல் காற்று பலமாக இருந்தபடினால, கடல் கொந்தளிச்சபடினால படகு அமிழ்ந்து போகக்கூடிய இடத்துல இருந்துச்சு. தண்டு வலிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உடனே இயேசு சீஷர்களுக்காக அந்த இருட்டில் கடலின் மேலே நடந்து வராரு. நடந்து வந்த உடனே சீஷர்கள் பயந்துட்டாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இயேசுன்னு அறிந்து கொண்டதுக்கப்புறம் அவரை படவில் ஏற்றிக்கிட்டாங்க. மறுநாள் சீஷர்களும் இயேசுவும் அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த ஜனங்களும் இயேசு போன, சீஷர்கள் போன அதே இடத்துக்கு வந்து, ரபி, எப்பொழுது சொல்லாம கொள்ளாமல் இப்படி இவ்விடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, ஏப்பா நீங்கள் என்னை தேடி வந்தீங்க? என்ன நோக்கத்தில் தேடி வந்தீங்க? நான் அற்புதம் செஞ்சதுனால என்னை தேடி வந்தீங்களா? இல்லைப்பா, நீங்கள் அப்பம் சாப்பிட்டு திருப்தி ஆனதுனால என்னை தேடுறீங்க, ஆகாரத்துக்காக, சாப்பாட்டுக்காக என்னை தேடுறீங்க. அப்போ தாங்க இந்த வசனத்தை சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகி தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பந்தான் இந்த வசனத்தை சொல்கிறார். அப்போ 5 அப்பம் 2 மீனை இயேசு ஆசீர்வதித்து 5000 பேருக்கு மேலாக கொடுத்த அந்த அற்புதத்தை கண்டு
அந்த அற்புதத்தை விசுவாசாவது வந்திருக்கலாம். ஆனால் இவங்க அப்படி வரல. அவர் கொடுத்த சாப்பாடை நல்லா சாப்பிட்டு பழகுனதுனால சாப்பாடுக்காக அவரை தேடி வராங்க. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள்னு சொல்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? தேங்க்யூ பிரதர், நல்ல விளக்கமாக சொன்னீங்க. நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து தொடர்ச்சியாக சொன்னதுனால இப்போ எனக்கு நல்லா புரியுது. நான் அந்த வசனத்தை மட்டும் கேட்டதுனால எனக்கு சரியாக புரியல. தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ பிரதர். நீங்கள் மட்டும் இல்லை பிரதர், இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான். ஒரு வசனத்தை மாத்திரம் படிக்கிறதுனால அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் தெரியல. என்ன கோணத்தில் இயேசு சொன்னார், எந்த சூழ்நிலையில் சொன்னார், எப்போ சொன்னாருன்னு. அதனால் தொடர்ச்சியாக படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். பரவாயில்ல, நீங்களாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. சில பேர் தெரிஞ்சுக்கிட்டா மாதிரியே நடிக்கிறதுனால தான் இன்னும் வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டு தாழ்மையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். காட் பிளஸ் யூ.